ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் வசித்து வந்தனர். அவர்களுக்கு பெரிய சொத்துக்கள் எதுவும் இல்லை. தங்களது சிறிய நிலத்தில் காய்கறி வளர்த்து வாழ்க்கையை நடத்தினர். ஒரு நாள் அவர்கள் நிலத்தில் புதிய விதைகள் விதைத்தார்கள். இவை நன்றாக வளர்ந்தால் நமக்கு சாப்பிட கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வீட்டிற்கு திரும்பினர். ஆனால் சில நாட்களில் கடும் வெயில் காரணமாக அந்த விதைகள் முளைக்காமல் போயின. நிலம் முழுவதும் உலர்ந்து காய்ந்தது. அதை பார்த்த பாட்டி மனம் உடைந்து அழுதாள். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கவில்லை என்று வருந்தினாள். அன்று மாலை வானம் மேகமூட்டமாகி சிறிய மழை பெய்யத் தொடங்கியது. மழை நீரால் நிலம் சற்றே ஈரமாயிற்று. சில நாட்களில் நிலத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய முளை தோன்றியது. இது எப்படி வந்தது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அது முன்பு முளைக்காத ஒரு தர்பூசணி விதை மழையால் உயிர் பெற்றது. அந்த சிறிய தர்பூசணி செடியை அவர்கள் தினமும் அக்கறையுடன் பார்த்து கொண்டனர். தண்ணீர் ஊற்றி சுற்றியுள்ள களைகளை அகற்றி நன்றாக பராமரித்தனர். மாதங்கள் கடந்தன. அந்த செடி ஒரு பெரிய தர்பூசணி கொடியாக வளர்ந்தது. அதில் பெரிய பெரிய தர்பூசணி பழங்கள் நிறைய காய்த்தன. பாட்டியும் தாத்தாவும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்து சாப்பிட்டனர். மீதமுள்ள பழங்களை சந்தையில் விற்றனர். அவர்களின் வாழ்க்கை மெதுவாக மேம்பட்டது. இறுதியில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.